அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் டிரம்பினுடைய குடும்பம் பல்லாயிரம் கோடி லாபத்தை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் டிரம்பினுடைய இரு மூத்த மகன்கள் இந்த யுத்தத்தை பயன்படுத்தி அரபு நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து இவர்களுக்கு சொந்தமான நிறுவனத்திடமிருந்து ஆயுதம் வாங்க சொல்லி ஒரு பெரும் லாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சியான செய்தியை அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய முன்னாள் சீஃப் ரிச்சர்ட் பெயின்ட் ஆதாரத்துடன் ட்விட்டரில் வெளியிட்டிருக்கிறார். இந்த செய்தியை உறுதிப்படுத்தும் விதமாக மிக முக்கியமான சர்வதேச ஊடகமான கார்டியன் மற்றும் நேஷனல் டுடே பல முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படக்கூடிய இந்த யுத்தத்தை பயன்படுத்தி டிரம்பினுடைய இரு மகன்கள் எரிக் ட்ரம்ப் மற்றும் டொனால்டு ட்ரம்ப் ஜூனியர் மிகப்பெரிய லாபத்தை குவிக்கிறார்கள் என்ற செய்தி வருவதற்கு 4 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலர் மற்றும் ட்ரம்புக்கு மிக நெருக்கமான அதிகாரி திரு பீட் ஹெய்த் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுத வியாபார நிறுவனத்தில் முதலீடு பண்ணுவதற்கு மிகப்பெரிய முயற்சி செய்திருக்கிறார் என்பது குறித்து பினான்சியல் டைம்ஸ் ஆதாரத்தோடு செய்திகள் வெளியிட்டார்கள். டொனால்டு டிரம்பினுடைய மூத்த மகன்கள் இந்த யுத்தத்தை பயன்படுத்தி அரபு நாடுகளுக்கு என்னென்ன அழுத்தங்கள் கொடுத்தார்கள், இதனூடாக பென்டகனோடு அவர்கள் போட்ட $1.1 பில்லியன் ஒப்பந்தங்கள் என்னென்ன, இது குறித்து வெள்ளை மாளிகையினுடைய முன்னாள் தலைவர் ரிச்சர்ட் பெயிண்டர் என்னென்ன ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார். வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய முன்னாள் தலைவர் ரிச்சர்ட் பெயிண்டர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அந்த தகவல்களை படித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. உண்மையிலேயே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தம் எதற்காக துவங்கப்பட்டிருக்கு? இந்த யுத்தத்தை இவர்கள் என்ன சொன்னார்கள்? ஈரானில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்த போகிறோம், ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கிறது, அதை நாங்கள் பறிமுதல் செய்ய போகிறோம், அழிக்க போகிறோம், இதெல்லாம் சொல்லித்தான் இந்த யுத்தத்தை இவங்க துவங்கினாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. ஏன்னா இவங்க மக்கள்கிட்ட சொன்னது வேணா இதுவா இருக்கலாம், ஆனா இந்த யுத்தத்தை பயன்படுத்தி பல்லாயிரம் கோடி லாபம் சம்பாதிப்பதற்காகவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுத நிறுவனங்களும் அவர்களோடு கூட்டு வைத்திருக்கக்கூடிய ட்ரம்பின் இரு மகன்களும் தான் இதை செய்தார்களா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. ஏன் இந்த கேள்வி அடிப்படையில் நமக்கு வருது அப்படின்னா, ரிச்சர்ட் பெயிண்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு. வெள்ளை மாளிகையினுடைய முன்னாள் சீஃபா இருந்த ரிச்சர்ட் பெயிண்டர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியிடுறார். These countries are under enormous pressure to buy from the sons of the president, so he will do what they want. His family will make lot of money of war. அதாவது ட்ரம்பினுடைய குடும்பம் இந்த யுத்தத்தில் நிறைய பணங்களை அள்ளி குவிக்கிறார்கள். குறிப்பாக these countries are under enormous pressure அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னா, வளைகுடா நாடுகளுக்கு மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். வளைகுடா நாடுகள்னா யாராரு? சவுதி அரேபியா, கத்தார், UAE, பெஹ்ரைன், இது மட்டும் இல்லாம ஏமன், இது மாதிரியான நாடுகளின் மீது ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா? இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காக, இந்த தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்துவதற்காக ஆயுதங்கள் அவங்களுக்கு தேவை இருக்குது இல்லையா? இந்த ஆயுதங்களை வேற எந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கக்கூடாது. குறிப்பாக ட்ரோன்ஸ் மற்றும் இன்டர்செப்டர்ஸ், இதை நீங்கள் எங்களுடைய நிறுவனங்களை யாருடைய நிறுவனங்கள்? ட்ரம்பினுடைய இரு மகன்கள் எரிக் ட்ரம்ப் மற்றும் டொனால்டு ட்ரம்ப், இவங்க எக்ஸிகியூட்டிவா இருக்கக்கூடிய பவரஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் இருக்கு இல்லையா? இந்த நிறுவனத்திட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, பிரஷர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை தான் ரிச்சர்ட் டபிள்யூ பெயிண்டர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்த செய்தியை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த பவரஸ் நிறுவனத்தினுடைய கோ ஃபவுண்டர் பிரிட் வெலிகோவிச் ஒரு சில செய்திகளை அசோசியேட் பிரஸ் பத்திரிகைக்கு வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை படிச்சு பார்த்தாலே தெரியும், இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னா, கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாருமே அவங்களுக்கு தேவையான டிஃபென்சிவ் ட்ரோன் இன்டர்செப்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஆயுதங்களை, ட்ரோன்கள், இன்டர்செப்டர்ஸ்களை எங்கள்கிட்ட இருந்து வாங்குறதுக்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை அவரும் உறுதிப்படுத்துறாரு. அதாவது ஈரானினுடைய பலமே என்ன அப்படின்னா அவங்களுடைய ட்ரோன் தான். அவங்களுடைய ட்ரோன் டெக்னாலஜி பெரும்பாலும் ரஷ்யா, சீனா இவர்களிடமிருந்து வாங்கப்பட்டது. முழுக்க முழுக்க ஆய்வில் மிகப்பெரிய பணத்தை கொட்டி அதிநவீன ட்ரோன்களை தயாரிக்கக்கூடிய 2 நாடுகள்ல ஒன்று சைனா, இன்னொன்று ரஷ்யா. இந்த நாடு தங்களுடைய டெக்னாலஜியை ஈரானுக்கு கொடுக்குறாங்க. ஏன் குறிப்பா சீனா கொடுக்குறாங்க அப்படின்னா, சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில 2021 ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அடுத்த 25 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம். குறிப்பாக இராணுவ ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாக இந்த 2 நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பரஸ்பர ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, சேட்டலைட் நேவிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ட்ரோன் போன்ற டிஃபென்ஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே சீனா கிட்ட இருந்து ஈரான் வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் ஈரான் அவங்களுக்கு பெட்ரோலை இதுக்கு இணையாக கொடுத்துருவாங்க. இது 2 நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தக
ராணுவ ஒப்பந்தங்கள். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சீனா கிட்ட இருந்து அவங்க ட்ரோன் வாங்குறாங்க, ட்ரோன் டெக்னாலஜி தயாரிக்கிறாங்க, அதில் மிசைலை வச்சு பல நாடுகள் அடிக்கிறாங்க. குறிப்பாக ஈரானின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்த ஆரம்பித்த உடனேயே கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய, அதாவது அரபு நாடுகளில் குறிப்பாக சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், இல்லை கத்தாரா இருக்கட்டும், இது மாதிரியான நாடுகளில் அமெரிக்காவினுடைய தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு, இந்த தளத்தை பயன்படுத்தி ஈரானை இவங்க எப்படியெல்லாம் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத மிக துல்லியமாக வாட்ச் பண்ணி ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அமெரிக்க தளங்களை குறிவைத்து அடிச்சுட்டு வர்றாங்க. அதுக்கு அவங்க மிசைலை பயன்படுத்துறாங்க, பேலிஸ்டிக் மிசைலை பயன்படுத்துறாங்க, ட்ரோன்ஸை பயன்படுத்துறாங்க. இது எல்லாமே அவங்க செய்யறாங்க. ஸோ அப்போ இந்த பேலிஸ்டிக் மிசைல இருந்தும் இந்த ட்ரோன்ஸ்ல இருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த அரபு நாடுகள் கட்டாயமாக ட்ரோன் இன்டர்செப்டர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். அதாவது வரக்கூடிய மிசைல்ஸை தடுத்து நிறுத்தக்கூடிய இன்டர்செப்டர்ஸ் கண்டிப்பாக எல்லா நாட்டினுடைய டிஃபென்ஸ் டெக்னாலஜிலையும் இருக்கும். அது ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம். அப்ப இதை யாருகிட்ட இருந்து வாங்குறது? இதை யார்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கும்போது உடனே அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் இருக்கார் இல்லையா ஜனாதிபதி, அவருடைய இரு மகன்கள் பவரஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தில் எக்ஸிக்யூட்டிவா இருக்கிறாங்க. இந்த பவரஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஆயுத வியாபார நிறுவனம் எல்லாம் கிடையாது. அது புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா எரிக் ட்ரம்ப்பும் டொனால்ட் ட்ரம்ப்பும் இந்த ஆயுத வியாபாரத்தில் ஈடுபட்டது கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க ஹோட்டல் பிஸ்னஸ், இந்த கோல்ஃப், இது மாதிரியான கேம்ஸு, இந்த வேலையில் ஈடுபட்டவங்க, அதாவது ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ், ஹோட்டல் அண்ட் டூரிசம்னு சொல்லுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நேராக இருந்தவங்க, கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தவங்க, இது மாதிரி ஏரியாவுக்குள்ளே இருந்தவங்க, இவங்க எப்படி திடீர்னு ட்ரோனை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துக்குள்ளே வர்றாங்க, எக்ஸிக்யூட்டிவாக மாறுறாங்க. இதில் ஒரு கோ ஃபவுண்டர் இருக்காரு. இவங்களுக்கு எப்படி பென்டகன்ல இருந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா $1.1 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அளவுக்கான ஒப்பந்தம் எப்படி இவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுது. அப்போ ரிச்சர்ட் பெயிண்டர் சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்போ அடிப்படையில் நமக்கு வரக்கூடிய அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, குழந்தைகள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஈரான்ல 168 குழந்தைகள் ஒரே மிசைலை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் செத்துக்கிட்டு இருக்காங்க. 1000 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாமே உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வளைகுடா நாடுகளுடைய எண்ணெய் வளங்கள் அளிக்கப்பட்டு இருக்கு. இந்த யுத்தம் என்பது நேரடியாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடி மக்களை நேரடியாக பாதிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எனக்கும் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுது, பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுது, எரிவாயு சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு, ஹீலியம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, கேன்சர் மருந்து கிடைக்க மாட்டேங்குது, பல பிரச்சனைங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த யுத்தத்தை துவங்கி இதுல பல்லாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய மகன்கள். இதுல குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கம்பெனியினுடைய, அதாவது பவரஸ் கோ ஃபவுண்டர் பிரிட் வில்கோவிச் அசோசியேட் பிரஸுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு இல்லையா, அதுல ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு. அவர் டீம் இஸ் டூயிங் மெனி டெமோஸ் அக்ராஸ் த மிடில் ஈஸ்ட் ரைட் நவ் ஃபார் அவர் இன்டர்செப்டர்ஸ். வி ஹேவ் வெரி இன்கிரெடிபிள் டெக் தட் கேன் சேவ்ஸ் லைஃப்ஸ் அப்படிங்கிறாரு. அதாவது இவரே ஒத்துக்கிறாரு, ஆமா ட்ரம்பினுடைய மகன் எக்ஸிக்யூட்டிவா இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய கோ ஃபவுண்டரான பிரிட் வில்கோவிச்சே சொல்றாரு, நாங்க அரபு நாடுகளோட அவங்களுக்கு நிறைய டெமோ காமிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க டீம் அங்க அரபு நாட்டில் போய் உட்கார்ந்து இந்த ட்ரோன்ஸை இந்த இன்டர்செப்டர்ஸ் டெமோ காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவங்களோட நாங்க ஒப்பந்தங்கள் போட்டு வித்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வியா இருக்கு அப்படின்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் ஈரானில் இருக்கக்கூடிய பாலங்களை இடிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய கார்கு தீவில் இருக்கக்கூடிய ஆயில் நிறுவனங்கள் மீது அமெரிக்காவும் இஸ்ரேல் குண்டு போட்டுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இதே நேரத்தில் ட்ரம்போட மகன், அவன் சார்ந்த கம்பெனி சவுதியில போய் உட்கார்ந்துக்கிட்டு, கத்தார்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு, யுஏஇல போய் உட்கார்ந்துட்டு, பெஹ்ரைன்ல உட்கார்ந்துட்டு, அபுதாபியில உட்கார்ந்துட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பல லட்சம் கோடியை ஒப்பந்தங்களா போட்டு இந்த யுத்தத்தை பயன்படுத்தி சம்பாதிச்சிட்டு இருக்கான். இதுல நேரடியா பென்டகனே சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுல குறிப்பாக நேஷனல் டுடே வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தியா இருக்கட்டும், கார்டியன் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தியில ரொம்ப தெளிவா இருக்கு. திஸ் லேட்டஸ்ட் ட்ரம்ப் வெஞ்சர் ஹேஸ் இட்ஸ் சைட் ஆன் $1.1 billion American dollar set aside by Pentagon to build up a US manufacturing base for armed drones to fulfill a hole left when the Trump administration banned such imports from the China. சைனாவிடமிருந்து இந்த ட்ரோன்களை இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு, ஒரு தடை கொண்டு வர்றாரு. அந்த தடையை கொண்டு வந்ததுக்கு பிறகு அவருடைய மகன்கள் எக்ஸிக்யூட்டிவா இருக்கக்கூடிய நிறுவனங்கள் உடனே இந்த ட்ரோனை தயாரிக்கிற நிறுவனத்துக்குள்ள வர்றாங்க, இந்த யுத்தத்துக்குள்ள நேரடியாக தலையிடுறாங்க, சவுதி போன்ற அரபு நாடுகளுக்கு இந்த ட்ரோனை விற்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கிளீனான ஒரு பிளான். என்ன பிளான் அப்படின்னா, இந்த யுத்தம் எப்படி இருந்தாலும் துவங்கும், இந்த யுத்தம் துவங்கும் போது கட்டாயமாக இந்த யுத்தத்தை துவங்க வைக்கணும், வேற வச்சு பெரிய சம்பாத்தியத்தை உருவாக்கிறோம் அப்படின்னு ட்ரம்பினுடைய தனிப்பட்ட குடும்பம் நினைக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது. இதனாலதான் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் கடந்த ஒரு வாரத்துல 3000-4000 இடத்துல மிகப்பெரிய கூட்டங்களையும் ரேலிகளையும் நடத்தி இந்த யுத்தத்தை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கடந்த ஒரு வாரத்துல பல முக்கியமான ராணுவ அதிகாரிகள்,
கவுண்டர் டெரரிசம் சீஃப், இவங்க எல்லாருமே அவர்களுடைய வேலையை விட்டு நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரிசைன் ஆகி ஓடி போறாங்க, எல்லாருமே வேணாண்டு போறாங்க. அப்ப அமெரிக்காவினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், அமெரிக்க மக்கள், இது எல்லாருமே இந்த யுத்தத்தை எதிர்க்கிறாங்க. ஆனா ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் இந்த யுத்தத்தை ஆதரிக்கிறாரா, அவருடைய மகன்கள் சம்பாதிக்கிறதுக்காகவே ஆதரிக்கிறாராங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கு. இந்த செய்தி இன்னைக்கு வெளிவந்திருக்கு. இந்த செய்தி வெளிவரதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி கடந்த மார்ச் 30ஆம் தேதி பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை ஒரு செய்தி வெளியிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அதாவது பாதுகாப்புத்துறையினுடைய செயலர் திரு பீட் ஹெய்த் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய புரோக்கரை பயன்படுத்தி, அதாவது மோர்கன் ஸ்டான்லியில் இருக்கக்கூடிய புரோக்கரை பயன்படுத்தி பிளாக் ராக்ல ஆயுதம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்ல $10,000 மில்லியன் முதலீடு பண்ணுவதற்கு உந்துதல் பண்ணியிருக்காங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை பினான்சியல் டைம்ஸ் சொல்லிடுறாங்க. அப்போ இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பிப்ரவரி 28 இந்த யுத்தம் ஆரம்பிக்குது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலர் திரு பீட்டர் ஹெய்த்தனுடைய புரோக்கர், மோர்கன் ஸ்டான்லி அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய புரோக்கர் எதற்காக பிளாக் ராக் நிறுவனத்தை பயன்படுத்தி ஆயுதம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களை முதலீடு பண்ண முயற்சி பண்ணார்? இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா அமெரிக்கா தரப்பில் இருந்ததுன்னா? எதுவுமே இல்லை. அப்ப அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலர், ட்ரம்பினுடைய மகன்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த யுத்தத்தில் $10,000 கோடி லாபம் சம்பாதிக்க முயற்சி பண்ணினார்களா? அதாவது இந்த யுத்தம் துவங்கினதே பிப்ரவரி 28 தான், கிட்டத்தட்ட 35 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள ட்ரோன் தயாரிச்சு வித்தர முடியுமா கல்ஃப் நாடுகளுக்கு? அப்போ இந்த நிறுவனங்கள் ஏற்கனவே ட்ரோன் தயாரிக்கிறதில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்களா? சீனாவினுடைய ட்ரோன்கள் அமெரிக்காவில் வேண்டுமானால் தரையிருக்கலாம், ஆனா சவுதியிலேயோ பஹ்ரைன்லயோ கத்தார்லயோ இல்ல மற்ற நாடுகள் எல்லாமே சைனாட்ட இருந்து ட்ரோன் வாங்கிட்டு தானே இருக்காங்க. அப்ப அவங்க சைனாட்ட இருந்து ட்ரோன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஏன் நீங்க உங்க மகன் உருவாக்கக்கூடிய ட்ரோன் நிறுவனத்துல இருந்து ஒப்பந்தங்கள் போட வச்சிருக்கிறீங்க? இதுக்கு பென்டகன் எப்படி ஒத்துக்குச்சு? இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் பினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த தகவல், அதாவது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலர் இப்படி ஒரு முதலீட்டில் ஈடுபட்டிருக்கிறாருங்கிற செய்தியை ஒயிட் ஹவுஸ் மறுத்திருக்கு, பென்டகன் மறுத்திருக்கு. ஆனா இது குறித்து ஏதாவது விசாரணை நடத்தப்பட்டிருக்கான? எந்த விசாரணையும் நடத்தப்படல. இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் பிப்ரவரி 28 துவங்குது. அதுக்கு பிறகு 2 முறை வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜனாதிபதி திரு ட்ரம்ப் அவர்கள் ஆயுதம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களை, அதனுடைய சிஇஓக்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியிருக்கிறார். அதுல குறிப்பாக லாக்ஹீத் மார்டின், இந்த F-35 ரக விமானங்கள், மிசைல்கள், ரேடார்கள் எல்லாம் தயாரிக்கக்கூடிய நம்பர் 1 உலகத்தில் மிகப்பெரிய ஆயுத வியாபார நிறுவனம். இன்னைக்கு அமெரிக்காவினுடைய நாசா சேட்டலைட்டா விட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த சேட்டலைட் எல்லாமே, இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி எல்லாமே இந்த லாக்ஹீட் மார்டின் தான் கோஆப்ரேட் பண்ணி அது ஒரு செக்மெண்ட் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. மிகப்பெரிய நிறுவனம் இது. $10,000 கோடி லாபம், பல லட்சக்கணக்கான கோடி லாபம் பார்க்கக்கூடிய நிறுவனம், ட்ரம்புக்கு மிக நெருக்கமான நிறுவனம். இப்போ F-35 ரக விமானங்களை அடிச்சு வீழ்த்தி இருக்கு இல்லையா ஈரான், அந்த விமானங்களை எல்லாம் தயாரிக்கக்கூடிய இந்த நிறுவனத்தோடு தான் அவர் இந்த யுத்தம் துவங்கியதற்கு பிறகு 2 முறை சந்தித்து பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் RTX அப்படிங்கக்கூடிய பேட்ரியாட் மிசைல் தயாரிக்கக்கூடிய நிறுவனம், இது இல்லாமல் நோர்த்தன் குரூமர் அப்படிங்கக்கூடிய B-21 ரேடார் தயாரிக்கக்கூடிய ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய தலைவரை சந்தித்து பேசியிருக்கிறார். போயிங் ஏர்கிராஃப்ட் தயாரிக்கக்கூடிய இந்த நிறுவனத்தையும் அவர் சந்தித்து பேசியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் L3 ஹாரிஸ் டெக்னாலஜி கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தையும், BAE சிஸ்டம்ஸ், ஹனிவெல் ஏரோஸ்பேஸ், இந்த எல்லா ஆயுத வியாபார நிறுவனத்தோடும் மிக முக்கியமான சந்திப்புகளை 2 முறை அவர் நடத்தி இருக்கிறார். எதுக்காக ஈரான் கூட யுத்தம் நடத்துறோம், இந்த யுத்தம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு மக்கள்கிட்டலாம் அவர் உட்கார்ந்து பேசல, ஆயுதம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்ட்ட தான் உட்கார்ந்து பேசியிருக்கிறார். ட்ரம்ப் அவர்கள் 2வது முறையாக ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போது இந்த F-35 ரக விமானத்தை தயாரிக்கக்கூடிய லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா, இவங்களுடைய பங்கு வெறும் $410 தான் இருந்துச்சு. இப்போ ஒரு வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா $559 உயர்ந்திருக்கிறது. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தாலே இந்த மிகப்பெரிய ஆயுத வியாபாரிகள் தங்களுடைய நிறுவனத்தினுடைய பங்குகள் உச்சத்திற்கு போகிறது, மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறார்கள். இது எப்படி நடக்கிறது? இதில் குறிப்பாக புதிதாக தனக்கு இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல் பிசினஸையும் தாண்டி தன்னுடைய 2 மகன்களையும் இந்த ஆயுத வியாபாரத்திற்குள், இந்த ஈரான் மீதான தாக்குதலை பயன்படுத்தி புதிய நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறாரா ட்ரம்ப்? இது போன்ற பல கேள்விகளுக்கு விடையில்லாமல் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இது குறித்து அடுத்தடுத்து என்ன தகவல்கள் வருகிறது என்று.